Hello engineers, welcome to Civil Engineers Academy. இன்னைக்கு நம்ம civil engineering problem பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a 25 cm dia pipe carries oil of specific gravity 6.9 at a velocity of 3 meter per second at another section. The diameter is 20 cm. Find the velocity at this section. ரெண்டு டிஃபரண்ட் டயா உள்ள பைப் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபஸ்ட்டு டயா வந்து ஃபஸ்ட் பைப்பில் உள்ள டயா வந்து 25 cm, அதோட வெலாசிட்டி 3 மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் உள்ள டயா வந்து 20 cm, அதோட வெலாசிட்டி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வச்சு இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏரியா A1 A2னா ஏரியா, V1 V2னா வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு ஏரியானா π/4 d1 ஸ்கொயர் இன்ட்டு V1 இஸ் ஈக்குவல் டு π/4 d2 ஸ்கொயர் இன்ட்டு V2. ஆக்சுவலி வந்து வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க, டயா வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி போத் த சைட் வந்து சேம் டயா இருக்கும்போது சேம் யூனிட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே கூட சால்வ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. π/4 கேன்சல் ஆகிடும். டீன்றது வந்து இங்கே 25 ஸ்கொயர் இன்ட்டு 3, இந்த சைட் வந்து 20 ஸ்கொயர் இன்ட்டு V2. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா V2 இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 25 வந்து 625 டிவைடட் பை 400 இன்ட்டு 3. சால்வ் பண்ணும்போது 4.68 ஆன்சர் வரும். அவ்வளோதான். செகண்ட் கொஷின் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ஐஎஸ் கோடு ரிலேட்டடு கொஷின். இது நம்மளுக்கு ஈஸி தான். ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஸ்பெசிஃபிகேஷன் படி மினிமம் நம்பர் ஆஃப் லாங்கிடியூட்னல் பார்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க காலமில். ஆக்சுவலி வந்து 4 நம்பர் வந்து ரெக்டாங்குலர் காலம்லையும் 6 வந்து சர்க்குலர் காலத்தில் இருக்கணும். இதில் மினிமம் ஸ்பேஸிங் வந்து 300 தாண்டி போகக்கூடாது. இது பேசிக் 300 mm தாண்டி போகக்கூடாது. அதுக்கப்புறம் லாங்கிடியூட்னல் டயா வந்து லெஸ் தென் 12 mmக்கு கீழே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஐஎஸ் கோடோட காலத்தோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். எது வேணால் கேட்கலாம். கிராஸ் செக்ஷன் ஏரியா, அந்த மெயின் லாங் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து மினிமம் வந்து 0.8% கீழே இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் 6% மேலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து, ஷார்ட் RCC column is designed assuming maximum permissible axial compressive stresses in concrete steel. ரெண்டுமே கேட்குறாங்க. கான்க்ரீட் ஸ்டீலோட மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. இது ஃபார்முலா வந்து 0.4 FCK கான்க்ரீட்டுக்கு, ஸ்டீலுக்கு வந்து 0.67 F5. இதை நம்ம படிச்சிருப்போம். இது வந்து மினிமம் எசன்ட்ரிசிட்டி வந்து எஃபெக்டை கன்சிடர் பண்ணி வந்து இந்த ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மினிமம் எசன்ட்ரிசிட்டி E is equal to 0ன்னு பார்த்தோம்னா பெர்மிசிபிள் ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கான்க்ரீட்டில், இது வந்து ஸ்டீலில். அப்படி பார்த்தோம்னா இங்கே மினிமம் எசன்ட்ரிசிட்டி E is equal to 0க்கு வந்து 0.45 FCK கான்க்ரீட்டுக்கு, ஸ்டீலுக்கு வந்து 0.75 F5. இதே வந்து மினிமம் எசன்ட்ரிசிட்டி E வந்து கன்சிடர் பண்ணோன்னா 0.4 FCK, இது வந்து 0.67 F5. இதோட அடிஷனாக ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க, நோட்ஸ் வந்து போட்டு எழுதிக்கோங்க. இப்போ வந்து RCC பீம் வந்து subject to bending, shear, torsion, permissible value. இது வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் வேல்யூ வந்து இது. இப்போ வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கான்க்ரீட் இன் ஃப்ளெக்சர், இந்த வேல்யூஸும் நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். 0.45 FCK. Design strength of steel in tension 0.87 F5.
வேல்யூஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசிக். இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பர்மிசிபிள் ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் ஸ்டீல் மினிமம் எசன்ட்ரிசிட்டி 0வாக இருந்தால் இது இந்த வேல்யூ, எசன்ட்ரிசிட்டி கன்சிடர் பண்ணால் இந்த வேல்யூ. இது வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் இன் ஃப்ளக்ஷர் 0.4 FCK. இது வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன் வந்து 0.87 FY. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.